ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் சிஎம் அட்ஸ்லம். நான் உங்கள் முத்துமணி மகாலிங்கம். என்னங்க பேக்ரவுண்ட்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? காலையில் நம்ம ரெட்ரோ படம் பார்த்தாச்சு, பட் ஆனால் இன்னும் ரிவ்யூ போடல. அதுக்குள்ளே ஒரு சின்ன அர்ஜென்ட் ஒர்க் வந்துச்சு, அதனால் கார்லேயே கிளம்பிட்டோம். பட் இருந்தாலும் உங்களுக்காக நாங்கள் உடனே ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்றதுனால கார்லேயே ஷூட் பண்ணி காரில் எடிட் பண்ணி உங்களுக்காக நாங்கள் கொடுக்குறோம். தயவு செஞ்சு இதை பார்த்துட்டு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம வீடியோக்கு முக்கியமே குவாலிட்டியான வீடியோ ஆடியோ மட்டும்தான். அது நாங்கள் எப்போவுமே எல்லா வீடியோலையும் கொடுத்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் எங்களால் கொடுக்க முடியுமான்னு தெரியல. அப்படி கொடுக்க முடியல அப்படின்னா மன்னிச்சிருங்க. நாங்கள் ரிவ்யூக்குள்ளே போகலாம். என்டர்டைன்மெண்ட்ஸ் ப்ரொடக்ஷன்ஸில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சானாவோட இசையில் சூர்யா, பூஜா ஹெக்டே, நாசர், ஜார்ஜ், ஜெயராம் மற்றும் படம் நடித்து விழுந்திருக்க படம் தான் ரெட்ரோ. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, சின்ன வயசில் தன் அப்பாக்காக ரவுடிசத்தை கையில் எடுக்கிற சூர்யா தன் காதலிக்காக அந்த ரவுடிசத்தை கைவிடுறாரு. அவர் கைவிட்டதுனால அவருக்கு ஏற்படுற பிரச்சனையில் அவங்க காதலிக்கிட்ட பொய் சொல்லி சில பிரச்சனைகள் வருது. அதனால் அவங்க அந்தமானி கிளம்பி போயிடுறாங்க. அங்கே கிளம்பி போன சூர்யா அவங்க சில பிரச்சனைகள் நடக்குது. அதெல்லாமே அவர் ஷார்ட் அவுட் பண்ணாரா இல்லையா, பிறப்புக்கான அர்த்தத்தை தெரிஞ்சு அங்கே நடக்கிற பிரச்சனைகளை சால்வ் பண்ணாரா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தோட ஒன்லைன். வாங்க இந்த படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸாக பார்க்கலாம். படத்தோட மொதல் பாசிட்டிவ் அன்டவுட்டபிளி சூர்யாவை சொல்லியே. ஏன்னா லாஸ்ட் 10 years அவர் நடித்த படங்கள்லே இந்த படம் ஒன் ஆஃப் தி கெரியர் பெஸ்ட்டாக இருக்கும். ஆக்டிங், ஏன்னா சூர்யாவுக்கு அழகே சிரிப்பு தான். ஆனால் இந்த படத்தில் அவர் சிரிக்காமே நடிச்சிருக்காரு. ரொம்ப அது மெச்சூர்டாகவே இருந்தது. இன்னும் சொல்ல போனால் ஒரு கட்டத்தில் சிரிக்கணும் அப்படின்ற ஒரு கட்டம் வரும்போது ஒரு 15 நிமிஷம் சிங்கிள் டேக் இந்த படத்தில் சூப்பராக இருக்கும் அப்படின்னு ஆல்ரெடி ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருந்தாரு சூர்யா. அதே மாதிரியே இந்த படத்தில் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அதுக்கு எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராகவே இந்த சீன் வந்திருக்கு. அடுத்து பூஜா ஹெக்டே, அவங்க நடித்த படங்களில் இந்த படம் ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டான படமாக இருக்கும். இந்த படத்தில் அவங்களுக்கு டைலாக் ரொம்ப கம்மி, பட் ஆனால் எமோஷன்ஸ் இது எல்லாமே அவங்களோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ்லேயே ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அவங்க கண்லேயே இந்த படத்தில் முக்கால்வாசி இடத்துல பேசிடுறாங்க. பார்க்கவே நமக்கு ஒரு பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அடுத்து இந்த படத்தோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு மியூசிக் சனா. இந்த படத்தில் அவர் தாங்க மிகப்பெரிய பலமே. எப்படின்னா பேக்ரவுண்ட் மியூசிக் ஆல்ரெடி 2-3 பாட்டு மிகப்பெரிய ஹிட்டு. அதை விஷுவலாக பார்க்கும்போது இன்னும் சூப்பராகவே இருந்தது. பேக்ரவுண்ட் மியூசிக்கு ஆல்ரெடி XXL இருக்கிற மாதிரி இந்த படத்துலையும் பேக்ரவுண்ட் மியூசிக்காகவே இந்த படத்துக்கு போகலாம். அந்த அளவுக்கு ரொம்ப தரமாகவே பண்ணியிருக்கார் சனா. ஜார்ஜ், இதுக்கு முன்னாடி அவரை நீங்கள் ஜெகமே தந்திரத்தில் பார்த்துருப்பீங்க. அந்த படத்துலையும் ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு பண்ணியிருப்பார். அதே மாதிரி இந்த படத்துலையும் அவரோட ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருக்குது. அவர் வர சீன்ஸ் எல்லாமே நமக்கும் கொஞ்சம் ஜாலியாகவே இருக்குது. அந்தளவுக்கு ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. அடுத்து ஜெயராம், அவர் இந்த படத்தில் ஒரு சிரிப்பு டாக்டராக வராரு. அவர் கொடுத்த ரோல் சூப்பராகவே பண்ணியிருக்காரு. மாஸ்டர், இந்த படத்தில் அவரோட ஒர்க்கும் ரொம்ப சூப்பர். படத்தில் முக்கால்வாசி ஃபைட் சீனு அது ஓவர் எக்ஸாஜரேட்டராக இருந்தாலும் படம் பார்க்கும்போது நமக்கு ஓகே அப்படின்ற ஃபீல் கொடுக்குதுன்னா அதுக்கு கண்டிப்பாக ஸ்டண்ட் கொரியோகிராஃபி சூப்பராகவே இருக்கும். வாங்க இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். இந்த படத்தோட நெகட்டிவ் கண்டிப்பாக இந்த படத்தோட லென்த்து சொல்லலாம். இந்த படம் நல்லா போயிட்டே இருக்கிற அங்கங்கே ரொம்ப லேகாக இருக்குது. அது எனக்கு தான் பர்சனலாக ஃபீல் ஆகுதா இல்லை உங்களுக்கும் ஃபீல் ஆகுதா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த படத்தில் ஸ்ரேயாவோட ஒரு ஐட்டம் சாங் ஒன்று இருக்குது. அது இந்த படத்தில் செகண்ட் ஹாஃபில் ப்ரீ கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி வருது. அது அந்த படத்தில் அதை கட் பண்ணி இருந்தாலே இந்த படத்துக்கு எந்த பாதிப்புமே இல்லை. அந்தளவுக்கு தான் இந்த படத்தில் அந்த சாங்கோட முக்கியத்துவம் இருக்குது. இதை தவிர்த்துட்டு நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவியாக இருக்கும். இந்த படத்தை கண்டிப்பாக போய் தியேட்டரில் பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரியான புது படங்களோட ரிவ்யூஸ் பற்றி பார்க்கணும் அப்படின்னா சிஎம் அட்ஸ்லம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் முத்துமணி மகாலிங்கம்.